கயானா நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. இந்திய விஞ்ஞானிகளுடன் இணைந்து பணியாற்ற கயானா இளைஞர்களுக்கு அழைப்பு. சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வெள்ளிக்கிழமை திமுக எம்பிக்கள் கூட்டம். வரும் 25ஆம் தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் ஆலோசனை. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க அனுமதி ஏதும் வழங்கப்படவில்லை. தமிழ்நாடு அரசு விளக்கம். அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை நிராகரிக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும். தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி உறுதி. இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அந்த பயோடைவர்சிட்டி சைட்ஸ் என்று அறிவிக்கப்பட்டது. அதில் இப்போ ஒரு ஆலை உருவாக்குவதற்காக ஒன்றிய அரசு அனுமதி அளித்திருக்கிறது. அது வனத்துறையினுடைய அனுமதிக்கு வருகிற பொழுது நிச்சயமாக நாங்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி அதை நிராகரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழக அரசின் சார்பில் வனத்துறையின் சார்பில் வைப்போம். நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதால் புழல் சிறையிலிருந்து வெளியே வந்தார் நடிகை கஸ்தூரி. சிறு குரலாக இருந்த தன்னை சீரும் புயலாக மாற்றிய அனைவருக்கும் நன்றி என பேட்டி. புழல் சிறையில் என்னை நன்றாக நடத்திய அனைவருக்கும் நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்திய தொழிலதிபர் அதானி மீது அமெரிக்காவில் குற்றச்சாட்டு. லஞ்சம் கொடுத்து முதலீடு திரட்டியதாக நியூயார்க் நீதிமன்றத்தில் வழக்கு. அமெரிக்காவில் கடன் பத்திரங்களை வெளியிடும் முடிவை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்வதாக அதானி கிரீன் நிறுவனம் அறிவிப்பு. முறைகேடு வழக்கு தொடரப்பட்டதை அடுத்து முடிவு. அதானி மீதான முறைகேடு புகாரில் பிரதமர் மோடிக்கும் தொடர்பு உள்ளது. அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என அதானி குழுமம் விளக்கம். நியூயார்க் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வோம் என அறிக்கை. அதானி நிறுவனத்துடனான $700 மில்லியன் எரிசக்தி ஒப்பந்தத்தை ரத்து செய்தது கென்யா. அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதால் நடவடிக்கை. அதானி நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் தொடர்பு உள்ளதாக வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்தார் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி. அதானி நிறுவனத்துடன் எந்த வணிக தொடர்பும் இல்லை என விளக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அதானி நிறுவனத்தோடு எந்த விதமான வணிக ரீதியிலான தொடர்புகளும் கடந்த 3 ஆண்டுகளாக இல்லை. அதை முதல்ல தெளிவுபடுத்தியது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு.
தமிழகத்தில் அதிமுகவின் இடத்தை பிடிக்க பாஜக முனைப்பு காட்டுவதாக திருமாவளவன் விமர்சனம். வரும் தேர்தலிலும் அதிமுகவுடன் இணைந்து பயணிக்கவே பாஜக விரும்பும் என்றும் கருத்து. பாரதிய ஜனதா இந்த சட்டமன்ற தேர்தலை தனித்து சந்திக்க விரும்பவில்லை. அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுகவோடு கூட்டணி சேர்வதாகத்தான் இருக்கும். அதற்கான பல்வேறு நகர்வுகளை அவர்கள் முன்னெடுத்துச் செல்வதை காண முடிகிறது. தஞ்சை அருகே பள்ளியில் ஆசிரியை கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு கண்டனம். தமிழகம் முழுவதும் ஆசிரியர் கூட்டமைப்பு ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களை தடுத்து நிறுத்த கோரி பொதுநல மனு. உள்துறை செயலர் டிஜிபியுடன் ஆலோசித்து பரிந்துரைகளை வழங்க தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. விருத்தாச்சலத்தில் அனுமதியின்றி சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம். குடோனுக்கு சீல் வைத்து அதிகாரிகள் நடவடிக்கை. உலக மீனவர் தினத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடற்கரை கிராமங்களில் சிறப்பு திருப்பலி. மீன்பிடி உபகரணங்களுக்கு பூஜை செய்து மரியாதை செலுத்திய மக்கள். உலக மீனவர் தினத்தையொட்டி காரைக்காலில் படகு போட்டி. இலக்கை நோக்கி துடுப்பு போட்ட மீனவர்கள். வந்தவாசியில் பள்ளி மாணவர்களுடன் உணவருந்திய மாவட்ட ஆட்சியர். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஆய்வுக்கு சென்றபோது ருசிகரம். புதுக்கோட்டை அருகே 3 மாத கடன் தவணையை செலுத்தாததால் அடமானத்தில் உள்ளது என வீட்டு சுவற்றில் எழுதிய தனியார் நிதி நிறுவனம். மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார். கட்டாம விட்டுட்டாங்க. அதை கட்டிடுறான்னு சொன்னோம். அவங்க கேட்காம எழுதிட்டாங்க. புடி வாரண்டு போட்டு பிடிக்கிறேன்னு சொன்னாங்க. மன அலட்சணம்னா எல்லாம் குந்தி போயிட்டோம்ப்பா. சாப்பிடவே இல்லை, சோறம் ஆக்கிறது இல்லை, அப்படியே குந்திட்டோம். ரோட்டு மேலே வீட்டை வச்சுக்கிட்டு இப்படி எழுதுனா எப்படிப்பா? அசிங்கமாக இருக்கா இல்லையாப்பா? மகாராஷ்டிராவில் நடைபெற்ற இந்திய ஆஸ்திரேலிய கூட்டு ராணுவ பயிற்சி நிறைவு. இரு நாட்டு பாதுகாப்பு படைகளின் திறனை மேம்படுத்த நடவடிக்கை. குஜராத் கடல் பகுதியில் தீவிர பயிற்சி மேற்கொண்ட கப்பற்படை. கடலோர பகுதிகளில் மேம்படுத்தப்படும் பாதுகாப்பு.
யுக்ரைன் மீது கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணையால் ரஷ்யா தாக்குதல். அணு ஆயுதங்கள் ஏதும் பயன்படுத்தப்படவில்லை என தகவல். ஐஸ்லாந்தில் வெடித்து சிதறிய எரிமலை. 10 ஆண்டுகளில் 3வது முறையாக எரிமலை வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் பனிப்பொழிவு. செல்போனில் படம் பிடித்து மக்கள் உற்சாகம். கவுதமாலாவில் பார்வையாளர்களை கவர்ந்த மலர்கள் திருவிழா. பூக்களின் மூலம் உரம் தயாரிப்பது குறித்து விழிப்புணர்வு. தமிழக மருத்துவத்துறையில் AI தொழில்நுட்பம் புரட்சியை ஏற்படுத்தும். தி இந்து மற்றும் SRM குழுமம் இணைந்து நடத்திய செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பேச்சு. தனக்கு எதிரான வழக்கில் CBI விசாரணையை எதிர்த்த EPS கள்ளக்குறிச்சி வழக்கில் CBI விசாரணையை வரவேற்கிறார். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். நீதிமன்றமே இந்த வழக்கை CBI விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இவ்வளவு பேசுகிற பழனிசாமி நேற்றைய தினம் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக அரசு ஸ்டாலின் போகக்கூடாது என்று மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு நேற்றைய தினம் அவர் அறிக்கை விட்டிருக்கிறார். அவர்தான் முதல்ல உச்சநீதிமன்றத்தை நாடி அவர் மீது CBI வழக்கு நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்து தடை பெற்றார். தாவேக அதிமுக கூட்டணி என எடப்பாடி பழனிசாமி விஜய் கூறினார்களா? அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி. பலமுறை சமூக வலைதளத்தில் 1000 பேசுவாங்க. தம்பி எங்க பொதுச் செயலாளர் சொன்னாரா? தம்பி விஜய் சொன்னாரா? கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரா? கம்யூனிஸ்ட் கட்சிகள், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் திமுகவுடனான கூட்டணிக்கு 40 கோடி ரூபாய் வரை பணம் பெற்றன. அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பரபரப்பு குற்றச்சாட்டு. CPI அதுக்கு 15 கோடி, CPIM 10 கோடி, கொங்கு வேளாளர் கட்சி அவர் பேர் ஈஸ்வரன், அந்த கட்சிக்கு 15 கோடி, 40 கோடி ரூபாய் 2019 திமுக கழகம் அந்த கூட்டணி கட்சிகள் கொடுத்திருக்கு. தெற்கு அந்தமான் அருகே உருவானது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. ஓரிரு நாட்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என கணிப்பு. ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடரும் கனமழை. மீனவர்களின் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீர், கடல் அரிப்பால் படகுகளும் சேதம்.
நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. ஆபத்தான முறையில் குளித்தும் வாகனங்களை கழுவியும் வரும் மக்கள். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மீண்டும் 108 அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கொட்டு மழையிலும் நெல் நடவு பணிகள் தீவிரம். பயிர்கள் நடவு செய்யப்பட்டுள்ளதால் பச்சை பசேல் என காட்சியளிக்கும் வயல்வெளிகள். கோவில்பட்டி அருகே கழிவுநீர் மற்றும் மருத்துவ கழிவுகளால் மாசடையும் கண்மாய்கள். 200 ஏக்கர் பரப்பளவிலான நெல் மற்றும் கத்தரிக்காய் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை.